இயக்குனர் மோகன்ஜி கைது குறித்து பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் அதிரடியாக கருத்து கூறியுள்ளார். உங்களுக்கு வசதிப்பட்டா எங்க உங்களோட அதிகார துஷ்பிரயோகம் பண்ணமோ அங்கெல்லாம் உங்களுக்கு அது வேணும். எங்கெல்லாம் மக்கள் கேள்வி கேட்கறாங்களோ உடனே பாலை தூக்கி மத்திய அரசு மேல போடுறது. இது அவங்களோட பழக்கம். அது சம்பந்தமா பாத்தீங்கன்னா திமுக அரசு அவர் கைது நடவடிக்கை ஈடுபட்டு நீதிமன்றத்துக்கு போகும்போது அங்க முகாந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லி இது பழனி மட்டும் இல்லைங்க. எந்த ஒரு கமெண்ட் போட்டாலும் உடனடியா மாநில அரசு என்ன பண்றாங்க, அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா இங்க பெண்களுக்கு எதிராக நடக்கிற கொடுமைகள், மத்த பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் மேல நடக்கிற கொடுமைகள் எல்லாம் கண்டு காணாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த கவர்மெண்ட்டுக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்டா, யாராவது ஒருத்தன் Facebookல கமெண்ட் போட்டா அவனை தூக்கிட்டு போறாங்க வெடிய. உண்மையான குற்றவாளிகள் எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் வெளியில சுத்திட்டு இருக்காங்க. இது இந்த கவர்மெண்ட் இன்சென்சிட்டிவ் கவர்மெண்ட். நாளை முதலமைச்சர் பிரதமரை சந்திச்சு தமிழ்நாட்டுக்கு நிலுவையில் இருக்கிற நிதியை வேணும் கேட்க போறாங்க. நிதியமைச்சர் எல்லா நிதியெல்லாம் கூட்டாச்சுன்னு சொல்றாங்க. ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பிரதமரை பார்க்கறதுல தவறே கிடையாது. மாநிலத்துக்காக அவர் வைக்கிற கொள்கைகளை, கோரிக்கைகளை தாராளமா வைக்கலாம். ஆனா மத்திய அரசு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நிதிகள் எல்லாம் கூட நிறைய திட்டத்துல பயன்படுத்தாம திருப்பி அனுப்புறதும் இல்ல, மத்திய அரசு குறிப்பாக ஏழைகளுக்கும் பெண்களுடைய பாதுகாப்புக்கும் கொடுக்கின்ற பணம் எல்லாமே நிர்பயா நிதி தமிழ்நாடு செலவு பண்ணாம திருப்பி அனுப்பிச்சிருக்கு. கொடுக்கிற பணத்தை ஒழுங்கா செலவு பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆனா போய் பிரதமர் பணம் கொடுக்கலன்னு கோரிக்கை மட்டும் தான் வைக்கிறீங்க. ஏன்? எத்தனை சென்ட்ரல் கவர்மெண்டோட திட்டத்துல பணத்தை திட்டத்திற்கு செலவு செய்யாமல் தமிழக அரசு திருப்பி அனுப்பி இருக்கிறது? அதற்கெல்லாம் பதில் என்ன? நன்றிங்க. எனிதிங்? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.